லெமன் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுக்கிடுவோம். அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம். லெமன் சாதத்துக்கு வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றணும், நிறையா ஊற்றிடக்கூடாது. இது நல்லா வேகட்டும். கடலப்பருப்பு ஒரு பொண்ணு நிறமாக வந்துருச்சுந்தா மஞ்சள் கணக்கா. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு போடுவோம். இதுவும் ஓரளவு ரொம்ப கருது வந்துடக்கூடாது. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போடுவோம். பச்சை மிளகா கீழி வச்சுருக்கோம், காரத்துக்கு பச்சை மிளகா போடுவோம். இப்போ வந்து பெருங்காயம் போடுவோம். மஞ்சள் பொடி போடுவோம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாட்டை போடுவோம். சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம், இதை போடுவோம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, சோறு குழஞ்சிடக்கூடாது. அடுப்பை ரொம்பவே கம்மியாக வச்சுக்கிறணும். இப்போ வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறோம். இப்போ எல்லாம் நல்லா கிளறி விடுவோம். எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம கிளறி விடணும். இது வந்து நம்ம சோறு ஆக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது சாதம் கிண்டுறது. லெமன் சாதத்துக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு தான் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். முட்டை கிரேவியும் சூப்பராக இருக்கும். முட்டை கிரேவி நல்லாயிருக்கும். மசாலா கடலைப்பருப்பு இருந்தால் அது நல்லாயிருக்கும். சுண்டைக்கடலை இருந்து நம்ம வந்து சுண்டைக்கடலையை நம்ம பொரித்து சும்மா அவிச்சு வத்தல் கிள்ளி போட்டு வெங்காயம் கடுகு உளுந்தெல்லாம் போட்டு தாளித்து அதை அப்படி இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கிண்டி நம்ம ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா எல்லாம் சாப்பாடு வந்து நல்லா நம்ம லெமன் வந்து சும்மா தானே புழிஞ்சு விட்டுருக்கோம். அதை சூடுபடுத்தலாம் ஒன்றும் செய்யலை. சில பேர் வந்து அதை நம்ம தாளிச்சிருக்கோம்ல அதில் வந்து புழிஞ்சு விட்ருவாங்க. புழிஞ்சு விட்டு அப்புறமா சாப்பாட்டை போட்டு கிண்டுவாங்க. நம்ம வந்து நேரடியாகவே சோறுலேயே நம்ம வந்து புழிஞ்சு விட்டுட்டோம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசாக ஈரப்பாக தான் இருக்கும் அந்த தண்ணி இது படுறதுனால. நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா பொழுன்னு புட்டு போல் ஆயிரும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருக்கோம். மூடி வச்சுட்டு நம்ம இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா கிளறி பார்த்தோம்னா நல்லா அந்த பாத்திரத்தோட சூட்லேயே நல்லா வந்து பொழுன்னு ஆயிரும். லெமன் சாதம் தேங்காய் சாதம் அப்படின்னாலே கொஞ்சம் பொழுவுன்றதா தான் நல்லாயிருக்கும், குழஞ்சிடக்கூடாது. இந்த முந்திரி பருப்பு நம்ம போடுறதுக்கு காரணம் வந்து நம்ம தானே சாப்பிட போகிறோம். நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.